இஸ்ரோவின் PSLV C61 திட்டம் தோல்வி. EOS-09 செயற்கைக்கோளை சுமந்து சென்ற நிலையில் 3ஆம் கட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அறிவிப்பு. நிலத்திலிருந்து 232 கிலோமீட்டர் தொலைவில் சென்றபோது ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு. 3வது கட்டத்தில் திட எரிவாயு சேம்பரில் கோளாறு ஏற்பட்டதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் விளக்கம். PSLV C61 ராக்கெட் திட்டம் தோல்வி குறித்து விரிவான ஆய்வுக்கு பிறகு அறிக்கை. இஸ்ரோ தலைவர் நாராயணன் விளக்கம். Performance was quite normal. Third stage motor started perfectly, but during the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. கல்வி நிதியை மத்திய அரசு வழங்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தங்களுடைய பெட்டி பாலிடிக்ஸ்க்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு. இதுக்கு எதிராக நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கடல் காற்று வீசும் என்பதால் வெப்பநிலை தணிந்து சென்னையில் குளிர்ச்சியான சூழல் நிலவும் எனவும் கணிப்பு. டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. அலுவலகத்திற்கு 2வது நாளாக அழைத்து சென்று 9 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள். அரசியல் உள்நோக்கத்துடன் டாஸ்மாக் அலுவலர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாக அமைச்சர் முத்துசாமி கண்டனம். 1000 கோடி ரூபாய் ஊழல் என்பது கற்பனை செய்தி எனவும் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முதிய தம்பதி கொலை வழக்கில் 3 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. திருடப்பட்ட நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை ஆவடி தேர்வு மையத்தில் மின்தடை ஏற்பட்ட நிலையில் மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. சிங்கப்பூர், தாய்லாந்தில் மீண்டும் அதிகரித்து வரும் கொரோனா பரவல். தமிழ்நாட்டில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை விளக்கம். தூத்துக்குடி அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த கிணற்றுக்குள் பாய்ந்த ஆம்னி கார். 3 பேர் நீந்தி தப்பிய நிலையில் 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம். புதிய 20 ரூபாய் நோட்டுகள் விரைவில் வெளியாகும் என்று RBI அறிவிப்பு. பழைய 20 ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து செல்லும் என்றும் அறிவித்துள்ள RBI. தீவிரவாத ஒழிப்பு விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு எடுத்துரைக்க நடவடிக்கை. கனிமொழி உள்ளிட்டோர் தலைமையில் 7 குழுக்களை அமைத்தது மத்திய அரசு. இந்தியாவுக்கு போட்டியாக உலக நாடுகளுக்கு குழுக்களை அனுப்பும் பாகிஸ்தான். இந்தியாவின் நடவடிக்கைக்கு எதிராக கருத்துக்களை எடுத்துரைக்க திட்டம். நியூயார்க்கின் புரூக்ளின் பாலத்தில் இடிந்த மெக்சிகோவின் விமானப்படை கப்பல். 34 பேர் காயமடைந்த நிலையில் 270க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாலையோர கிணற்றுக்குள் ஆம்னி கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 1.5 வயது குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஷைனி கிருபாகரன் தனது குடும்பத்தினர் 8 பேருடன் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தேவாலய பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொள்வதற்காக அவரது ஆம்னி காரில் சென்றார். மோசஸ் என்பவர் காரை ஓட்டிச் சென்றார். சாத்தான்குளம் அருகே சிந்தாமணி மற்றும் மீரான் குளத்திற்கிடையே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி கார் சாலையின் வலதுபுறம் சென்று தாறுமாறாக ஓடியது. திடீரென சாலை ஓரம் இருந்த தடுப்புச் சுவர் இல்லாத கிணற்றுக்குள் கார் பாய்ந்தது. அப்போது காரில் இருந்த ஷைனி கிருபாகரன், ஜெனிட்டா எஸ்தர் மற்றும் ஹெர்சோம் ஆகிய 3 பேரும் காரின் கதவை திறந்து தண்ணீரில் நீந்தி மேலே வந்தனர். காரை ஓட்டிச் சென்ற மோசஸ், அவரது மனைவி வசந்தா, ரவி கோயில் பிச்சை, அவரது மனைவி ஹெச்சியா மற்றும் 1.5 வயது குழந்தை ஸ்டாலின் ஆகிய 5 பேரும் வெளியே வர முடியாமல் உள்ளே சிக்கிக்கொண்ட நிலையில் கார் தண்ணீரில் மூழ்கியது. தப்பித்து வெளியே வந்தவர்களாலும் மூழ்கியவர்களை மீட்க முடியாததால் அந்த வழியாக சென்ற வாகனங்களை நிறுத்தியும் அப்பகுதி மக்களிடமும் உதவி கோரினர். ஆனால் தடுப்புச் சுவர் இல்லாத அந்த கிணறு 50 அடி ஆழம் கொண்டது என்பதாலும் அதிக அளவில் தண்ணீர் இருந்ததாலும் யாரும் உள்ளே இறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியை தொடங்கினர். ஆழம் அதிகம் என்பதால் மீட்பு பணி எளிதாக அமையவில்லை. 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தண்ணீரில் மூழ்கிய 5 பேரின் உடல்களையும் மீட்டனர். கிணற்றில் விழுந்த ஆம்னி காரையும் ஜேசிபி உதவியுடன் கயிறு கட்டி மேலே கொண்டு வந்தனர். கிணற்றுக்குள் கார் விழுந்து 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்தது அப்பகுதி மக்களை பெரும் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் உறைய வைத்துள்ளது. இதனிடையே 5 பேரின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவு பெற்ற நிலையில் டாஸ்மாக் ரெய்ட் பயத்தில் அதிமுகவினர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் சேவூர் ராமச்சந்திரன். தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி எம்எல்ஏவாக உள்ள சேவூர் ராமச்சந்திரன் தனது பதவிக்காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடியே 3 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சேவூர் ராமச்சந்திரன், அவரது மனைவி மணிமேகலை, மகன்கள் சந்தோஷ்குமார், விஜயகுமார் ஆகியோர் மீது திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஆரணியில் உள்ள சேவூர் ராமச்சந்திரன் வீட்டிலும் அவரது மகன்களின் வீட்டிலும் நேற்று காலை 5 மணிக்கு லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை தொடங்கினர். இதுகுறித்து தகவல் பரவியதால் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டின் முன்பு அதிமுகவினர் திரண்டனர். 15 மணி நேரம் நடைபெற்ற சோதனை மாலையில் நிறைவடைந்த நிலையில் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அவரது 2 மகன்களின் வீடுகளில் இருந்து பல்வேறு சொத்து ஆவணங்கள் மற்றும் லாக்கர் சாவிகள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் குறித்து கணக்கு எடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு பிறகு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தனது 2 மகன்களின் திருமணத்திற்கு கிடைத்த பரிசு பொருட்கள் மற்றும் மருமகள்கள் கொண்டு வந்த நகைகளை கணக்கெடுத்து சென்றதாக தெரிவித்தார். ஏற்கனவே வாங்கப்பட்ட, நான் தேர்தலில் காமிக்கப்பட்ட சொத்தின் பத்திர நகைகள் மட்டும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் நான் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு பொய்யான புனைப்பட்டிலிருந்து மீண்டு வருவேன் என்று உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு, இதற்கிடையே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக உசிலம்பட்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டிலும் நேற்று 10 மணி நேரம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை நடத்தும் சோதனையால் அச்சமடைந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக அதிமுகவினரின் வீடுகளுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.